பெங்களூர் டு ஹொசூர் ரோட்ல நைட்டு 2:30 மணிக்கு ஒரு அன்னோன் லேடி ஓடி வந்து எங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம் இன்னும் கூட ஒரு பெரிய கொஸ்டினாக என் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. என் தங்கச்சி ஒரு 5 பேர் தூக்கிட்டு போகிறாங்க, வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் பெங்களூர்லேருந்து ஹொசூருக்கு டீ குடிக்கலான்னு டிசைட் பண்ணி கிளம்பணும். இதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், அதுலேயும் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பெங்களூருக்கும் ஹொசூருக்கும் நடுவில் இருக்க ஒரு டோல்கேட்டில் ஒரு சின்ன ஸ்டாப்பிங் போட்டோம். அப்போ சடனாக ஒரு அன்னோன் லேடி எங்ககிட்ட ஓடி வந்து கன்னடத்தில் ஏதோ வேகமாக சொன்னாங்க. அவங்க சொன்ன எதுவுமே எனக்கு சுத்தமாக புரியல. பட் எங்கள் கூட எங்களோட ஃப்ரெண்ட் நிசர்கா இருந்தால் அவளுக்கு கன்னடா ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு நிசர்கா டிரான்ஸ்லேட் பண்ணி எங்களுக்கு சொன்னதை கேட்டு எங்களுக்கு ஒரு செகண்ட் ஹார்ட்டே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு 5 பேர் என்னோட தங்கச்சியை இதுக்காக தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அதை கேட்ட உடனே எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயம். ஏன்னா இது நைட் டைம், அன்னோன் பிளேஸ், போய் ஹெல்ப் பண்ணுறது கூட நாங்கள் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணோம். பட் நிசர்கா தான் போய் செக் பண்ணலான்னு சொன்னான். ஒருவேளை உண்மையாக இருந்தால் நம்மளால் காப்பாற்ற முடியும்ல. சரின்னு நாங்களும் அந்த அம்மா சொன்ன ஸ்பாட்டுக்கு போனோம். ஒரு பெரிய ஓப்பன் கிரவுண்ட், பிச் டார்க், லைட்டு கூட இல்லை, அங்கங்கே சின்ன சின்ன முள்பொதர். இதெல்லாம் பார்த்தோன்னே எங்களோட பயம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அண்ட் எங்களோட பயத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்த நாங்கள் அங்கே பார்த்தோம். இந்த கிரவுண்டை ஒட்டி இருக்க ரோட்டில் ஒரே ஒரு செப்பல் மட்டும் தனியாக கிடந்துச்சு. இதை பார்த்த உடனே நாங்கள் யாருமே ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல, உடனே அந்த கிரவுண்டுக்குள்ளே இறங்கிட்டோம். சுற்றி தேடி பார்த்தோம், கத்தி பார்த்தோம். அங்கேருந்து ஒரு சத்தம் கூட ரிட்டர்ன் வரல. நோ ஃபுட் ஸ்டெப்ஸ், நோ நாய்ஸஸ், அண்ட் முக்கியமாக ஒரு ஸ்ட்ரகிள் சைன் கூட கேட்கல. பட் அந்த அம்மா மட்டும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொன்னாங்க, இங்கே தான் தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு. சரிம்மா நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள், அதான் நாங்கள் எல்லாரும் இருக்குமேன்னு சொன்னாலும் அந்த அம்மா உள்ளே வரத்துக்கு ரொம்பவே பயந்தாங்க. அந்த அம்மா உண்மையிலே பயப்படுறாங்களா இல்லை இது ஒரு ட்ராப்பானே எங்கள் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அதனால உடனே நாங்கள் எல்லாரும் வெளியே போயிட்டு அங்கே இருக்க எல்லார்கிட்டையும் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களையும் கூட்டிகிட்டு வந்தோம். மீன்வைல் நிசர்கா போலீஸ்க்கு கால் பண்ணி இங்கே நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. நாங்கள் எல்லாரும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கோம். நாங்கள் கூட்டிகிட்டு வந்தவர் அவர் பைக் எடுத்துகிட்டு எல்லா தெருக்குள்ளேயும் போய் தேடிட்டு இருக்காரு. அப்பயுமே ஒருத்தர் கூட கிடைக்கல. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அந்த லேடி ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிட்டாங்க. ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதாங்க. அண்ட் அடுத்த செகண்டே எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் திரும்பி ரொம்ப அழ ஆரம்பித்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு கொஷின் வந்துருச்சு, இவங்க உண்மையாக சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு. ஸோ அதனால அங்கே இருந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சி போக ஸ்டார்ட் ஆச்சு. வேறு வழியே இல்லாமல் நாங்களும் அங்கேருந்து கிளம்ப பார்த்தோம். பட் இதை அப்படியே விட்டு போக மனசு இல்லாமல் நம்ம நிசர்கா தான் அந்த பைக்கில் வந்தவர்கிட்ட பேசி அவரை போலீஸ்கிட்ட பேச வச்சு இங்கே வந்தால் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பினான். இந்த இன்சிடென்ட் வந்து 2 மாதம் மேலே ஆயிடுச்சு. அந்த அம்மா சொன்னது உண்மையா இல்லை பொய்யா? ஒருவேளை அந்த அம்மாவுக்கு இதே மாதிரி முன்னாடி ஏதாச்சும் நடந்து அது அவங்களுக்கு ஒரு ட்ராமாவாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா? இதில் எது உண்மை எது பொய்ன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரே ஒரு கொஷின் மட்டும் என் மைண்டில் இன்னும் கூட ஓடிட்டே இருக்கு. ஒருவேளை அந்த அம்மா சொன்னது உண்மையாக இருந்திருந்தா